மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு பேசுபொருள் ஆயிருக்கான பேசுபொருள் ஆகல. எல்லா நாட்டிலும் பெண் பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த சேட்டலைட்டுக்கு அனுப்போமா, அந்த விண்வெளி ஓடத்துக்கு அனுப்போமான்னு போராடிட்டு இருக்கும் போது நம்ம நாட்டுல மட்டும்தான் பெண் பிள்ளைகளை இந்த கோயிலுக்கு அனுப்பலாமா, அந்த கோயிலுக்கு அனுப்ப கூடாதாங்கிற அளவுக்கு இன்னைக்கு அது தீட்டுங்கிற பேர்ல மிகப்பெரிய அரசியலாக்கப்பட்டிருக்கு. என்கிட்ட ஒரு பையன் கேட்டான், தீட்டுங்கிறது கழிவு வெளியேறுகிற நிகழ்வு, வீட்டுக்குள்ள டாய்லெட்டை வச்சுக்க முடியாது இல்ல, அப்படித்தான் நாங்க பெண்களை வச்சுக்கிறது இல்ல, அதனாலதான் 3 நாள் ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்த ஒதுக்கி வைத்தல் தள்ளி வைத்தல்ங்கிற போது ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு இந்த சமூகம் என்னைக்கு கற்றுக்கொள்ளும் தெரியல. பேராற்றலின் அடையாளம் அப்படிங்கிற இந்த மாதவிடாயை இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருக்கும் போது என்கிட்ட ஒருத்தன் கேட்டான்னு நான் சொல்ல வந்தேன். அதுதான் இப்ப கழிவு வெளியேறுது டாய்லெட், அதனாலதான் நாங்க உள்ள சேர்க்கறது இல்ல அப்படின்னு சொன்னா உடனே அவங்கிட்ட கேட்டேன், 3 நாட்கள் ரத்தம் கசிக்கிற நிகழ்வுக்காக கழிவுன்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளையை டாய்லெட்டோட ஒப்பிட்டு நீங்க ஒதுக்கி வச்சீங்கன்னா 300 நாள் அதே டாய்லெட்குள்ள அதே ரத்த கழிவுக்குள்ள உங்க அம்மா வயிற்றுக்குள்ள 10 மாசம் இருந்துட்டு வெளியில வந்தீங்களே தம்பி, உங்களை 3 நாளைக்காகவே பெண் பிள்ளையை ஒதுக்கி வைக்கணும்னா 300 நாளுக்காக உங்களை எங்க ஒதுக்கி வைக்கிறது? வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா, இல்ல ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா, இல்ல நாட்டை விட்டே ஒதுக்கி வைக்கிறதா, இல்ல பூமி பந்தை வச்சு அடிச்சு வெளியே பத்துறதா? எங்க பத்துறது?